அதான் மேம் எனக்கும் தெரியல. எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் இந்த சதி திட்டத்துல இருந்து லக்ஷ்மியும் அந்த லக்ஷ்மி கும்பலுங்களும் எப்படியா தப்பிச்சிடுறாங்க மேடம். இவ்வளவு அசால்ட்டா தெரியலன்ற இந்த சில்லி ரீசன் சொல்றதுக்கு தான் நீ என்கிட்ட வேலை பார்க்கறியா? என்ன ஏதுன்னு சீக்கிரம் கண்டுபிடி ராகவன். ஓகே மேம், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. வண்டி எடு. சே, இவ்வளோ தூரம் வந்தும் சேஸ் பண்ணி உங்களை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆமாண்டா, இவ்வளோ தூரம் வந்தும் அவங்கள சேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சே, அவங்களோட கார் நம்பர் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ட்ராக் பண்ணி பார்க்கலாம். விடு, பிடிச்சிருக்கலாம்டா. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டாங்கடா. சே, யாருப்பா நீ? இந்த ரூட்டுக்குள்ள புதுசாக இருக்கா? என்ன வேணும் உனக்கு? ஹாய் அங்கிள், நான் பிரேம். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் சிங்கரும் கூட. இங்கே என்ன ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, ஸோ அதான் வந்திருக்கேன் நான். ஓ, கல்யாணத்துக்கு வந்திருக்கியாப்பா நீ? சரி சரி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஏன் அங்கிள், என்னை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னை எல்லாரும் பார்த்துருக்காங்க. நான் ஒரு சிங்கர் அங்கிள். என்ன நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஐ எம் அ ஃபேமஸ் சிங்கர். ஆமா ஆமா, பெரிய சிங்கர் அண்ட் பிசினஸ்மேன். தன்னை தானே புகழ்ந்துக்கிறவரு. நீயா? யூ? யா, இட்ஸ் மீ. என்ன உனக்கு தெரிஞ்சவங்களா இவங்க? தெரிஞ்சவங்களா இல்ல மாமா. ஹாய் பிரேம் சார், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீங்க நிஜமாவே எங்க லட்சுமி மண்டப கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் விஐபி கெஸ்டா வந்திருக்கீங்களா? நான் என்னால் நம்பவே முடியல. போன வாரம் உங்க கான்சர்ட்ல எவ்வளவு க்ரௌட் இருந்தோம். என்கிட்ட நீங்க எவ்வளோ ஸ்வீட்டா பேசி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தீங்க பாருங்க சார். அந்த ஒரு நல்ல குணத்துக்காக நீங்க எங்க மண்டபத்துக்கு வந்ததை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். வெல்கம் டு லக்ஷ்மி மண்டபம். உள்ள வாங்க சார் ப்ளீஸ். ஓ, தேங்க்யூ நிலா. அன்னைக்கு பணியில் எனக்காக வெயிட் பண்ணின உன்னோட அந்த அன்பான ரசிகை முகத்தை இந்த பிரேம் எப்படி மறப்பேன்? நீயே சொல்லு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்டேட்டாக இருக்கீங்க. என்னோட இந்த அன்பான வரவேற்புக்கு முன்னாடி என்னோட இந்த பிஸ்னஸ் கௌரவம் எல்லாம் ஒன்றுமே இல்லை நிலா. உங்களை இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ நிலா, கொஞ்சம் அந்த ஃபேன் கேர்ள்ஸ் என்ன கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் அமைதியா நில்லு. உனக்கு இன்னும் அந்த கச்சேரி பைத்தியம் போலியா என்ன? அன்னைக்கு அவங்கிட்ட வாங்கின அந்த ஆட்டோகிராஃபோட நிறுத்திக்கோ. மிஸ் அனு, முதல்ல உங்கள் லவுட் ஸ்பீக்கர் வால்யூமை கொஞ்சம் குறைங்க. அன்னைக்கு கான்சர்ட்டில் உங்கள் தங்கச்சி நிலா என்கிட்ட எவ்வளோ பொலைட்டாக பேசினாங்க, அழகாக பேசினாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தும் எப்போ பார்த்தாலும் இப்படி திமிராவும் ஈகோவோடும் கத்துறீங்க. படிச்ச படிப்பு உங்க கண்ணை மறைக்குது போலியே. யார் பார்த்து லவுட் ஸ்பீக்கர்ன்றீங்க? நான் லவுட் ஸ்பீக்கர்ல, நீங்க தான் ஈகோ பிடிச்சற திமிரு பிடிச்சவன். சரியான சாடிஸ்ட். வெயிட் வெயிட் வெயிட், என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க. தம்பி விஐபி பிரேம், நீ பெரிய கோடீஸ்வரனால பிஸ்னஸ் மேனா கூட இரு, இந்த உலகமே கொண்டாடுற பாட்டுக்காரனா கூட இரு. எங்க லக்ஷ்மி அக்கா மண்டபத்துக்கு வாசல வந்துட்டாலே நீயும் எங்களுக்கு ஒரு சாதாரண கெஸ்ட்டு தான், புரியுதா? நீ உள்ளவா வந்து அந்த முகூர்த்த கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துட்டு அப்படியே நம்ம கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு சாப்பிட்டு போ, ஓகேவா? அதை விட்டுட்டு இங்கே வாசலில் நின்று எங்கள் மருமக அணுவை வம்பிழுக்காதப்பா. அப்புறம் சாப்பாட்டில் அப்புறத்துக்கு பதிலாக உனக்கு வேற ஏதாச்சும் மொறுமொறுன்னு கிடைச்சிரும். ஓ, ஓகே அங்கிள், பட் நான் இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வரல. என்னை மதிச்சு இங்கே அந்த கல்யாணத்துக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, சரி வாங்க கல்யாணத்துக்குள்ளே போகலாம். கல்யாணம் நடக்க போகுது. எல்லாம் ஓகே. இந்த மாயா காரியம் இங்கேருந்து போச்சு. என்ன விஷயமா இருக்கும்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. என்னவா இருக்கும்? வாங்க பிரேம் சார், உள்ள போலாம் நம்ம. யா, கம்மிங் கம்மிங். பரவாயில்ல லட்சுமி அக்கா, எப்படி இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைங்க இல்ல நம்மளுக்கு. ஆமாண்டி அம்மா, எவ்வளவு பிரச்சனைங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்கன்ட்டு அம்மா அடி இவங்களை இப்ப சமாதானப்படுத்தி இவ்வளவு தூரம் கல்யாணம் நடத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆச்சுடி. எப்படியோ நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா போதும் எனக்கு. அட லக்ஷு, நாமங்களாம் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத நீ. வசந்தி அக்கா, இங்க பாரு, அன்னைக்கு கார்ல சேர வாடி அடிச்சுட்டு போனானே ரோட்ல,
அந்த திமிருக்கும் பேசினானே அந்த ரேஸ் கார் தம்பி, இன்னைக்கு என்னடான்னா கோட் சூட்லாம் போட்டுன்னு பெரிய விஐபி மாதிரி பந்தா காட்டின்னு வரான். என்னன்னு பாரு. என்னடி உமா சொல்ற? அட ஆமாண்டி, அன்னைக்கு நம்ம 5 பேரும் சேர்ந்து தானே அவனுக்கு ஒரு ரோட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இன்னும் அவன் திருந்தல போல, அப்படியே திமிராவே வரானே. உமா வசந்தி, கொஞ்சம் சும்மா இருங்கடி. வந்திருக்கிறது மாப்பிள்ளை வீட்டு சைடு விஐபி கெஸ்டா இருக்கும். அன்னைக்கு ரோட்ல ஏதோ தெரியாம சண்டை நடந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம மண்டபத்துக்கு வந்திருக்கிறவரை நம்ம கௌரவமா நடத்தணும். தேவையில்லாம யாரும் ரொம்ப பண்ணாதீங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? அட போ லக்ஷ்மி அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதான் எல்லாரும் உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயின்னு இருக்காங்க. அதான் அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா அன்னைக்கு ரோட்ல அவன் காட்டின திமிரும் அராஜகமும் இன்னும் என்னால் மறக்க முடியல. அப்புறம் அந்த கான்சர்ட்ல அவன் எவ்வளோ திமிரா பேசினான். இன்னுமா நீ அதெல்லாம் மறந்து எவ்வளோ கூலா பேசுற பாத்தியா? அட விடு சின்ன பொண்ணு, அன்னைக்கு நடந்தது விடு. இன்னைக்கு ஏதோ அந்த மாப்பிள்ளை சீட்டு சைட்ல இருந்து அவன் கெஸ்டா வந்திருக்கான். நம்ம நல்லபடியா நடத்தணும். புரியுதா? யாரும் அவன்கிட்ட போய் சண்டை பண்ணின்னு இருக்காதீங்க நீங்க. வாட்ஸ்அப் மிஸ்டர் பிரேம், வெல்கம் டு லட்சுமி மண்டபம். அன்னைக்கு காலேஜ் ரோட்ல என் பேத்திங்களோட அந்த 5 பேர் கேங் கூட ஒரு மினி ரேஸ் கார் சண்டையை போட்டு போனீங்க போல. இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத தங்க மாதிரி விஐபி கெஸ்ட் கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கீங்களே. உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்கு. ஆனா தம்பி, அன்னைக்கு ரோட்ல சேர் அடிச்சப்போ இருந்த அதே திமிரு இன்னும் மூஞ்சில அப்படியே இருக்கு. என்ன லைவா ஓடிட்டு இருக்கே, என்ன விஷயம்? ஹலோ பாட்டி, உங்க வயசுக்கு நீ இவ்வளோ மாடர்னா நக்கலா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அன்னைக்கு ரோட்ல உங்க 5 பேர் கேங்கும் சேர்ந்து ஒரு அப்பாவியா என் கார் மேல பழிய போட்டு என்னை வச்சு செஞ்சீங்க. இது உங்களுக்கே நியாயமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, மத்தவங்கள வம்புழுக்கணும்னா உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சு மிஸ்டர் பிரேம். நான் இங்க ஒன்றும் உங்ககிட்ட வம்பு பண்ண வரல மிஸ் அனு. இங்க என்னை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகே பாட்டிமா, சும்மா இரு நீ கொஞ்சம். அனு அக்கா, நீயும் சும்மா இரு. ஏன் இப்படி பழைய சண்டையை பேசிட்டு இருக்கீங்க இப்போ 2 பேரும்? நீங்க சார், அன்னைக்கு கான்சர்ட்ல நீங்க எனக்காக எவ்வளோ அன்பா பேசி ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்தீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவங்க பேச்சு நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். வாங்க வந்து சோஃபால உட்காருங்க சார். நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு பண்றேன். வாங்க சார், வாங்க சார். தேங்க்யூ நிலா. உங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு இல்லாத அந்த மாடர்ன் ரசனையும் மரியாதையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அத்தை சும்மா இருங்க. வந்தவங்க கெஸ்ட் கிட்ட நம்ம சண்டை போட வேணாம். அனு சும்மா இரு, நீ எதுவும் பேசாத. மிஸ் அனு, உங்கள் அம்மா லக்ஷ்மி ரொம்ப நல்லவங்கள கனிவாக பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஈகோன்னு தெரில எனக்கு. இப்போதைக்கு நான் போய் அங்கே கல்யாணத்தை பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். யா ஐம் கம்மிங். விஷ்ணு, நம்ம லக்ஷ்மி அக்கா மண்டபத்துக்கு அந்த கார் வந்து போனதுலேருந்து எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குடா. எனக்கு என்னமோ அந்த கார் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் அந்த கார் நம்பரை என் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்து வச்சுருக்கேன், மனப்பாடமாக வச்சுருக்கேன். அந்த நம்பரை சொல்கிறேன். டக்குன்னு உன் லேப்டாப் பெட்டிலேருந்து தட்டி அவன் ஜாதகம் என்னன்னு எடுறேன்னு பஞ்சான். சொல்கிறேன் மச்சான், அதை பார்க்குறேன். EN 18C79919 தட்டு மச்சான். கீபோர்டை வேகமாக தட்டுறா. இன்னைக்கு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். அடப்பாவி, இங்கே பாருடா விக்கி. இது ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் உமனோட பேர்ல இருக்கு, மாயான்ற பேர்ல இருக்குடா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா, இது ஏதோ பெரிய சதியா இருக்குமோ. என்னடா சொல்ற? மாயான்ற பேர்ல இருக்கா? அவ பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாரு. என்ன இருக்காங்க, என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, என்ன ஏதுன்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணு நீ. ஆண்டா மச்சா, அதை செக் பண்றேன் இரு. இதுக்கு முன்னாடி இவங்க நிறைய பேர் ஏமாத்தி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கடா. நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த மாதிரி லேண்டெல்லாம் திருடி ஏதோ ஒரு ரெசார்ட் கட்டுறேன், அப்புறம் அந்த லேண்டெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்து ஏமாத்திருக்காங்கடா. என்னடா சொல்ற? நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி லேண்டெல்லாம் ஏமாத்தி வாங்கியிருக்காங்களா? ஒருவேளை அவளுக்கு இது நம்ம லக்ஷ்மி அக்கா மண்டபத்தையும் புடிங்கி வாங்கணும்னு ஏதாவது பிளான் இருக்குமோ? வேண்டாம் மச்சா, எனக்கும் தெரில. தோ செக் பண்ணுறேன் இரு. ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி தான் ஏமாற்றி வாங்கியிருக்கா. ஒத்து வராதவங்க கிட்டலாம் ரவுடிங்கெலாம் வச்சு மிரட்டிலாம் இருக்காடா.
அவள் ஃபேஸ் ஏதாவது தெரிதா பாரு, ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குதா பாரு. இதோ பார்த்துன்னு இருக்கேன்டா. இல்லைடா மச்சான், ஃபோட்டோ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அஃபிஷியலாக இருக்குது. எனக்கு என்னமோ அது பெரிய சதியாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா. நம்ம கூட சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். இதை நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குது. மச்சான், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி அக்கா மண்டபத்தை இடிச்சிட்டு அவங்க ஏதாவது ரெசார்ட் கட்ட பிளான் பண்ணியிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி தான் சொத்தெல்லாம் வாங்கி நிறைய கம்பெனி உருவாக்கியிருக்கா. அதுவும் இல்லாமல் நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கா, நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அதே பிளானில் தான் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அவள் இதை சும்மா விட மாட்டா. அவள் மறுபடியும் மண்டபத்தில் ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வாட நம்ம ஃபஸ்ட்டு மண்டபத்தில் போயிட்டு வேற ஏதாவது அவள் சதித்திட்டம் ஏதாவது பண்ணி வச்சிருக்காளான்னு போய் பார்க்கலாம். அப்படியே இப்போ நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் பிடிஎஃபாக உன் ஃபோனில் மாற்றிக்கோ. நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகேவா? ஓகேடா அதை மாற்றின்னு இருக்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம போய் வேணும்னா லக்ஷ்மி அக்கா கிட்ட இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடலாமாடா? இருடா மச்சான், கொஞ்சம் பொறுமையா இரு. லக்ஷ்மி அக்காவுக்கும் அணுக்கும் இந்த மாயா யாருன்னே தெரியாது. இப்போ போய் சொன்னால் அங்கே பதட்டமாகுவாங்க. கல்யாணமும் நின்றுடுமோ என்னமோன்ட்டு பயப்படுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாயா யார், அவள் பேக்ரவுண்ட் என்னன்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போகலாம் வா. அங்கே ஏதாவது அவள் பிரச்சனை எதுவும் கிளப்பி வச்சிருக்காளா என்னன்னு தெரில. போய் நம்ம ஒரு வாட்டி இன்னொரு செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம் வா. ஓகேடா மச்சான்.